குட் ஈவினிங் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கேஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரேரான டிஃப்ரெண்டான கேஸ் தான். இந்த ஸ்டோரி எங்கே தான் இருக்குதுன்னா ஒரு 6 months பேக்ல இருந்து ஆரம்பிக்குது. 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு மதர் வந்து நம்மள்ட்ட டெலிவரிக்காக வந்திருந்தாங்க. வந்த போது நம்ம எமர்ஜென்சியா சிசரியன் பண்ற மாதிரி இருந்துச்சு. சிசரியன் பண்ணி பார்க்கும்போது குழந்தைக்கு கழுத்தை சுத்தி தொப்புள் கொடி இருந்தது. நம்ம அப்போ ரிசஸ்டேட் பண்ணி குழந்தைய வந்து மதர்கிட்ட நம்ம கொடுத்துட்டோம். ஆனா கால் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்ல வளைஞ்சு இருந்தது. இந்த கண்டிஷன் பேர் வந்து போஸ்டோமீடியல் டிபியல் பவுவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்ன பிரச்சனைனா இந்த இடத்துல மதரை வந்து கவுன்சிலிங் பண்றதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது பேரண்ட்ஸை கவுன்சிலிங் பண்ணும்போது பேரண்ட்ஸ் வெரி ஸ்கேர்டு. இது வந்து கால் வந்து இப்படியே போயிடுமா, ஊனமாயிடுமா. ஆனா இந்த கண்டிஷன் வந்து நம்ம பயப்பட தேவையில்லை. மெனி ஆஃப் டைம் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல வந்து அந்த கால் வந்து தானாவே ஒரு 6 மாசம், 1 வருஷம், 1.5 வருஷம், 2 வருஷத்துல தானாவே பெட்டர் பொசிஷனுக்கு வந்துடும். இதை நம்ம அப்போ சொல்லியிருந்தோம். மதர் கொஞ்சம் பயந்து நம்பிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீக்வெண்டா நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம். அப்புறம் ஃப்ரீக்வெண்டா அது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருந்தது. இப்போ ஆல்மோஸ்ட் 9 months ஆயிடுச்சு. பையனுக்கு நல்லாவே ஆல்மோஸ்ட் ஒரு 50 to 60% வந்து பெட்டரா இருக்கு. இன்னொரு 30% தானாவே பெட்டர் ஆயிடும். We can wait for spontaneous correction. With God bless, we will see the better result. Thank you.